Hi friends, welcome to Health and Wealth channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்ன பன்னீர் பிரியாணி. எல்லோருக்கும் ஃபேவரட்டான இந்த பன்னீர்ல ஒரு பிரியாணி என்னோட ஸ்டைல்ல நான் வந்து செஞ்சு வீடியோவா பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் என்ன பண்றேன்னா 2 பட்டை, 2 லவங்கம், கொஞ்சமா சோம்பு வந்து நான் இடிச்சு பவுடர் பண்ணி எடுத்துர்க்கேன். இது பவுடர் பண்ணி யூஸ் பண்ணும்போது இதோட ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருக்கும். சோ ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ஹோம்மேட் பன்னீர். இதுக்கான வீடியோ நான் வந்து செப்பரேட்டா உங்களுக்கு போடுறேன். பன்னீரை வந்து நீங்கள் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம செப்பரேட்டாக வச்சிடலாம். இதெல்லாம் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ஒரு குக்கரில் நெய்யையும் எண்ணெயும் கலந்து எடுத்துக்கிறேன். வெறும் நெய் மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம பிரியாணி பண்ணோன்னா பிரியாணி திகட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ எண்ணெய் கலந்துக்கிட்டிங்கன்னா அதனோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம பொடிச்சு வச்சுருக்க பவுடரை வந்து இதில் சேர்த்துடலாம். ஃப்ளேம் கொஞ்சம் லோவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைனா இந்த பவுட்ரு கறிக்கு ஸ்மெல் மாறிடும். கூடவே ஒரு பிரியாணி இலை வந்து நான் சேர்த்துடுறேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதையும் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துடலாம். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு தக்காளி வந்து பொடிச்சு வச்சுருக்கோம், அதையும் வந்து சேர்த்துடலாம். இது வந்து நான் 3 பேருக்காக செய்கிற ஒரு அளவு. ஆல்ரெடி நான் 200 கிராம் அரிசியை பச்சரிசியை வந்து 1 டம்ளர் பால், 1 டம்ளர் தண்ணி, கொஞ்சம் புதினா போட்டு ஊற வச்சுருக்கேன். இது கூடவே 2 காஞ்ச மிளகாவும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா இது வதங்கினதுக்கு அப்புறமா 1.5 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். சின்ன ஸ்பூனாகவே எடுத்துக்கோங்க, அதில் 1.5 ஸ்பூன் போதும். கொஞ்சம் எனக்கு இன்னும் காரம் வேணுன்றதுக்காக நான் தனி மிளகாய் தூள் வந்து யூஸ் பண்ணுறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா. ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக வந்து சேர்க்குறேன், கலர்ஃபுல்லாக பன்னீர் பிரியாணி இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த டிஷ்க்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். இந்த பாருங்கள், நான் சொன்னேன் இல்லைங்களா, பச்சரிசியில் வந்து நான் இந்தமாரி ஊற வச்சுருக்கேன். நீங்கள் பிரியாணி அரிசி இருந்தால் கூட இந்தமாரி ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இது வந்து தண்ணி தனியாக கொதிக்கணும், அதுக்கப்புறமா தான் ரைஸ் சேர்க்கணும்லாம் இல்லை, நம்ம எல்லாமே ஒன்றா சேர்த்துடலாம். இப்போது பன்னீர் வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். பன்னீர் வந்து நம்ம ஃப்ரை ப்ராசஸில் யூஸ் பண்ணோன்னா ஸ்டிக்கி ஆகிடும். ஃபைனலாக நீங்கள் சேர்த்திங்கன்னா பிரியாணியோட எண்டில் வந்து அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட எம்மியான டேஸ்டியான பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடும். இது நான் ஃபுட் கலர் யூஸ் பண்ணி பண்ண பன்னீர் பிரியாணி. ஸோ கலர்ஃபுல்லாக இருக்குது. கார்னிஷிங்க்கு நான் புதினா சேர்த்துருக்கேன். இது வந்து ஆனியன் ரைத்தாவோட ஃபுட் கலர் இல்லாமல் நான் பண்ணியிருக்க பன்னீர் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸை உங்களால் கண்டினியூஸாக பார்க்க முடியும். தேங்க்யூ.